ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் 3 பிரிவின் கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பொதுவெளியில அவதூறு பரப்புவது, கொலை மிரட்டல் விட்டது, இது தொடர்பாக வழக்கு செஞ்சு அவரை அவர் வீட்டுக்கே போயிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி குற்றவியல் நீதிமன்றத்துல மார்க்கண்டேயன் அவர்களை ஆஜர்படுத்திருக்காங்க. எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தரப்புல அவருக்காக 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் அவர் மேல தவறு இல்லைன்னு சொல்லி வாதாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இரு தரப்புலையும் விசாரிச்சு நீதிபதி 15 டேஸ் பாளையங்கோட்டை ஜெயில அடைச்சிருக்காங்க. இப்போ எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மகன் அக்ஷய் மீடியா முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அக்ஷய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பாவுக்கு சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 மினிட்ஸ் வீடியோக்காக 13 மணி நேரம் மிரட்டுறாங்க. மீடியா முன்னாடி அக்ஷய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, துப்பாக்கி வச்சு போலீஸ் அதிகாரிகள் மிரட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே வெளியே சொல்லணும்னு மிரட்டுறாங்கன்னு. ஆமா, இவர் உள்ள போய் உள்ள என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருக்காருங்க. அதனாலதான் அவர் அவங்க அப்பாவை இப்பெல்லாம் மிரட்டுறதா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றது, உங்க அப்பா ஹார்ட் பேஷண்டாவே இருக்கட்டும், டயாபெட்டிஸ் பேஷண்டாவே இருக்கட்டும் அப்படின்னா அவங்க அப்பா வாய மூடிட்டுல இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு பொது வழியில சிஎம்னு கூட பார்க்காம மிரட்டினா அப்படிதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே டிவிகேல இருந்து டிஎம்கே ஸ்டாலின் சாரியோ உதயநிதி சாரியோ அப்படி சொன்னா சும்மா விடுவாங்களா? அவங்க ஒன்றும் பண்ணாமலே தேவையில்லாம அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க டிவிகே மேல. அதுவும் இல்லைங்க, அவர் பேசுறத எப்படி இப்படி நியாயப்படுத்தி பேசுறாங்க. ஒரு பொலைட்டா பேசினாவாச்சும் கொஞ்சமாவது நம்ம இறக்கப்படலாம். என்ன ஒரு வாயி, என்ன ஒரு ஆணவம், அப்பன்ட்டு தப்பாம பிறந்திருக்கான் அந்த பையன். பட் எம்எல்ஏ மையம் பேசுறது கொஞ்சம் டூ மச் தாங்க. என்னமோ இவங்களுக்கு தான் அரசியல் தெரிஞ்ச மாதிரியும் நம்ம அவங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட அவங்க மேல இருக்கிற தப்ப ஒத்துக்கல, கண்டனம் வேற தெரிவிச்சிருக்காங்களாம். உங்களால சோசியல் மீடியால கண்டனம் மட்டும்தாங்க தெரிவிக்க முடியும், வேற ஒன்னும் பண்ண முடியாது. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லைங்க, உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, எனக்கு எங்க அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சிஎம் விஜய் கிட்ட பேசுற மாதிரி அவன் மீடியால அந்த பையன் பேசுறான். உங்க அப்பா வேணும்னா நீயும் போய் கூட உட்காந்துருக்க தம்பி. அதை விட்டுட்டு சிஎம்மோட பர்சனலை ஏன் நீ மீடியா முன்னாடி பேசிட்டு இருக்க? இல்ல இங்கிலீஷ் வேற, தமிழ் தெரியாது போல அவருக்கு. நல்லா மக்கள் பணத்தை திருடி உங்க அப்பா ஃபாரின் காலேஜ்ல படிக்க வச்சிட்டாரு போல. அதான் இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிட்டு இருக்க. ஏழைகள் ஏழைகள் அப்படி இருக்கணும். அப்படிதானே நம்ம சிஎம் கீர்த்தனா மேம் மேல தப்பு இருக்குன்னு உடனே வார்ன் பண்ணாரு இல்லைங்களா? அது மாதிரி ஸ்டாலின் சார் அவங்க ஆளுங்கள்ல யாராவது தப்பு பண்ணா வார்ன் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், அவர் இந்நேரம் சிஎம்மாவே தாங்க இருந்திருக்காரு. ஆனா அவர் அப்படி பண்ணல. அதனாலதான் அந்த ஆணவத்தாலதான் அவரை வீட்டுல உட்கார வச்சிட்டாங்க மக்கள். இனி விஜய் சார் சொன்ன மாதிரி நம்ம நல்லா இருப்போம், நல்லா இருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கும். நமக்கு வீடியோல வச்சு கிடைச்சிருச்சுங்க. மக்களாகிய நாம தான் இனி சிந்திக்கணும். நம்ம யோசிச்சு இனி வர்ற காலங்கள்ல சிஎம் விஜய் சாருக்கே நம்ம கண்டினியூஸா ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சோம். இன்னும் 5 இயர்ஸ் பார்ப்போம் விஜய் சார் எப்படி பண்றாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம யோசிச்சு நம்மளோட அந்த ஒரு ஓட்டு தான் நம்ம தலையெழுத்த மாத்துதுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.